இந்தியாவிலேயே பாதுகாப்பான இடம் அப்படின்னா நம்ம ஒரு சில இடங்களில் சொல்லுவோம். நீ என்னதான் பாதுகாப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் என்னுடைய சித்து விளையாட்டை காட்டுவேன், அதுவும் என்னுடைய குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த பாலியல் சித்து விளையாட்டை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி திமுக தன்னுடைய சித்து விளையாட்டை காட்டியிருக்காங்க. எங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இந்தியாவிலேயே பாதுகாப்பான இடம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இராணுவ தளவாடம் சொல்லுவோம், இராணுவம். இன்னொன்று விமான நிலையம் சொல்லுவோம். விமான நிலையத்தில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும், அதாவது அந்த அந்த இடத்துல எந்த ஒரு பயங்கரவாதியும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கான்சியஸாக இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ். அந்த மாதிரி இடத்துல போய் மது போதையில் திருவள்ளூர் நகராட்சி கவுன்சிலர் பிரபாகரன் அவர் மது போதையில் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. சென்னையிலேருந்து டெல்லி போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டுக்கு உள்ளே என்ட்ராகும் போதே அந்த ஏர்போர்ட் எம்ப்ளாயிஸ் நீங்கள் மது போதையில் இருக்கீங்க, ரொம்பவே கவனமாக இருக்கணும், எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எச்சரிச்சிருக்காங்க. அதெல்லாம் சரி 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 அப்படின்ட்டு இவரும், அதாவது நகராட்சி கவுன்சிலர் பிரபாகரனும் அவருடைய நண்பர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அவருடைய நண்பர் தியாகவும் சரி சரின்ட்டு அங்கேருந்து கடந்து போயிட்டாங்க. கடந்து போய் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டாங்க. விமானம் பறந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பணிப்பெண்கள்கிட்ட தவறான செய்கைகளை காட்டியிருக்காங்க. அவங்க ஒரு லெவலுக்கு மேலே ட்ரிகர் ஆகியிருக்காங்க. ட்ரிகர் ஆனாலுமே அவங்ககிட்ட அந்த பயணிகள்கிட்ட, அதாவது இந்த கவுன்சிலர்கிட்டையுமே அவருடைய நண்பர் தியாகட்டுமே எந்த ஒரு எதிர்த்தாக்குதலும், அதாவது எந்த இதுவுமே பண்ணவே இல்லை. அவருடைய வேலையை செய்யும்போது அவங்களுடைய சீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது இவங்க தகாத வார்த்தைகளை பேசியிருக்காங்க. உடனே ட்ரிகர் ஆன அவங்க ஒரு சில வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து கிளம்புன அந்த ஃப்ளைட்டு டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வந்த உடனே அந்த பணிப்பெண்கள் 2 பேருமே சென்னை மீனம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த 2 பேருக்குமே சம்மன் கொடுத்துருக்காங்க அந்த மீனம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். இருந்தாலும் தன்னுடைய ஆட்சி அதிகாரம், திமுகவுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குது, நான் நகராட்சி கவுன்சிலர் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை பெரிய அளவில் சீரியஸாக எடுத்துக்கல. டெல்லியிலே இருந்திருக்காங்க. ரிட்டன் அவங்க 28ஆம் தேதி தியாகமும் அந்த நகராட்சி கவுன்சிலர் பிரபாகரன், திமுக நகராட்சி கவுன்சிலர் பிரபாகரன் 2 பேரும் 28ஆம் தேதி சென்னை ஏர்போர்ட்டுக்கு இறங்கியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சென்னை மீனம்பாக்கம் காவல்துறை அதிகாரிகள் உடனே அங்கே போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தன்னுடைய கட்சியினுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி வெளியே வந்துடலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பெருசாயிருச்சு. இந்த ஒரு சம்பவம் தான் நடக்குது, திமுக நிர்வாகிகள் பண்ணது அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் கல்லூரி மாணவி, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கல்லூரி மாணவிகிட்ட பாலியல் சீண்டல் பண்ணது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ பெரிய விஷயமாச்சு அப்படிங்கிறது. இதுக்கடுத்து கிருஷ்ணகிரியில் இப்போ போன வாரம் நடந்த சம்பவம் 2 வயது குழந்தைகிட்ட பெரியநாயகம் திமுக நிர்வாகி பாலியல் சீண்டல் பண்ணி தொடர்ந்து கற்பழிச்சு அந்த பெண்ணுமே இறந்துருக்கு. கோடம்பாக்கம் ரமேஷ் கல்லூரி மாணவிகள் எல்லாத்தையுமே 17 வயசு 18 வயசு இந்த மாதிரி கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபட்டது தெரிய வருது. அவரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்கு சென்னை போலீஸ். இந்த மாதிரி பல சம்பவங்கள் பண்ணியிருக்கக்கூடிய திமுக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியே வந்துடலாம், நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் அடுத்தடுத்து என்னுடைய வேலைகளை பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னுடைய சித்து வேலைகளை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு நேரடி என்னுடைய கண்காணிப்பில் இருக்குன்னு சொல்லி முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அந்த சட்ட ஒழுங்குல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்னுடைய இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொன்னார். அந்த இரும்பு கரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியால பயங்கரமாக அதை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணா, இப்போ சமீபத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம், குறிப்பாக இளைஞர்கள்லாம் என்னை அப்பா அப்பான்னு சொல்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்த வீடியோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழகத்தினுடைய அப்பாவாக தன்னை கட்டமைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை அவர் தொடர்ந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரா? பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம் தான் அப்படின்னு சொல்லி சுயத்தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்கு இந்த திமுக. அந்த எண்ணத்தில் ஓங்கி சம்பட்டி அடிக்கிறது வேற யாருமே கிடையாது, திமுக நிர்வாகிகள் தான் அந்த எண்ணத்தை தொடர்ந்து கலைச்சிட்டுக்கிட்டே வராங்க. பெண்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா தெருவில் மெழுகுவர்த்தியை தூக்கிட்டு MP கனிமொழி அவர்கள் வந்துடுவாங்க. இந்த சம்பவத்தை பற்றி தன்னுடைய கட்சிக்காரங்களே இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து பண்ணுறதை பற்றி மூச்சு கூட விடுறதில்லை அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பலை தானாகவே கிளம்பிட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பிரச்சார மேடைகளில் பெண்களை ரொம்பவே கொச்சையாக பேசுகிற வீடியோக்கள் பேச்சுக்களையுமே நம்ம பார்த்துருப்போம். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வரது முன்னாடி தான்டா கொச்சையாக பேசுவோம், ஆட்சிக்கு வந்துட்டா நாங்கள் கை வைப்போம்டா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சித்து விளையாட்டுகளை, பாலியல் சித்து விளையாட்டுகளை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்குது
திமுக. இந்த மாதிரி பல சம்பவங்கள் திமுக ஆட்சியில் நடந்தாலுமே இதை பற்றி முதல்வர் ஸ்டாலின் என்னுடைய ஆட்சியில் நடக்குது, அதுவும் என்னுடைய கட்சிக்காரங்களே பண்ணுறாங்க அப்படின்னு எந்த ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையுமே அவர் எடுக்காமல் இருக்கிறது பொதுமக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியுமே ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறத பார்த்துட்டு இதுக்கு மேலேயும் அவர் அமைதியாக இருக்கிறது, அந்த துரு பிடிச்ச இரும்பு கரத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்னுடைய ஆட்சியில் நடந்திருக்கு, என்னுடைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறது இது அவருக்கு நல்லது அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறோம்.